அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். குறித்தாக சைவ தமிழர்களுடைய வாழ்விலே சித்திரை புத்தாண்டு மகத்துவமானது. சித்திரை மாதம் ஆண்டுதோறும் புத்தாண்டு தினத்தை பக்திபூர்வமாக மக்கள் கொண்டாடுவார்கள். பஞ்சாங்க அட்டவணைப்படி 60 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அதே ஆண்டு பிறக்கும். இந்த ஆண்டு விளம்பி என்கின்ற புதிய ஆண்டு பிறக்கின்றது. இந்த புதிய ஆண்டு பிறக்கின்ற போது சைவ மக்கள் அனைவரும் திருக்கோயில்களுக்கு சென்று குடும்பமாக வழிபாடு செய்து உங்களுக்கு வாழ்வு தருகின்ற தெய்வங்களிடம் மன்றாட வேண்டியது எமது கடப்பாடாகும். கடந்து செல்லுகின்ற ஆண்டிலே நாங்கள் விட்ட தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதோடு புதிய ஆண்டிலே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் வாழ்வு கேட்பதுதான் இந்த புத்தாண்டிலே மிக முக்கியமான பிரார்த்தனை. மருத்து நீர் தலையிலே வைத்து நீராடி எங்களோடு சேர்ந்திருக்கின்ற வினைகள் எல்லாம் எங்களை விட்டு போக வேண்டும் என்று இறைவனுடைய திருப்பாத கமலங்களிலே வைத்த மருத்து நீரை தலையிலே வைத்து நீராடுகின்ற ஒரு பாரம்பரியம் புத்தாண்டு பாரம்பரியம். அது மட்டுமன்றி புத்தாண்டு பிறக்கின்ற வேளையிலே நிச்சயமாக கோயில்களில் நின்று கும்பிட வேண்டும் என்பது மூதாதையர் நமக்கு கற்றுத்தந்த பாடம். ஏனென்றால் தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே புத்தாண்டு பிறக்கின்ற போது நாங்கள் நின்று விட்டார் எங்களை காக்கின்ற தெய்வ சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்பது உண்மை. அது மட்டுமன்றி புதிய ஆண்டு பிறக்கின்ற போது நல்ல காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். வீட்டிலிருந்து நல்ல காட்சியை பார்க்க முடியாது, கோயில்களிலே தான் நல்ல காட்சியை பார்க்க முடியும். கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது என்று ஞானசம்பந்தர் பாடினார். கண்ணுக்கு நல்ல காட்சியை திருக்கோயில்களில் இருக்கின்ற தெய்வங்களை தரிசிப்பதனாலே கிடைக்கும். இந்த புத்தாண்டிலே வீட்டிலே கட்டாயம் பொங்க வேண்டும். ஏனென்றால் 365 நாளும் உணவு தருகின்ற தெய்வங்களுக்கு நன்றி சொல்லுவதற்காக முற்றத்திலே பொங்கி வயதிலே மூத்தவர்களுடைய ஆசியை பெற வேண்டும். தாய் தந்தையினுடைய ஆசி, பேரன் பேத்தி பூட்டியினுடைய ஆசியை பெறுவதோடு ஆசிரியர்கள் போன்ற குருமார்களுடைய ஆசியையும் பெற்று இனிய உறவுகளை வளர்த்து கொள்வதற்காக உறவினர்கள் நண்பர்களுடைய வீடுகளுக்கு புது வருஷம் பிறந்து அந்த வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய நட்பையும் வாழ்த்தையும் ஆசியையும் பெற்றுக்கொள்வதுதான் ஒரு மனித வாழ்வினுடைய மகத்துவம்.